வெல்கம் டு அனு சரசுவை. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோம். சென்னா வச்சு சென்னா மசாலா செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் சென்னா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 8 hours ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 grams சென்னா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் செஞ்சுக்கலாம், நைட்டு ஊற வச்சிங்கன்னா காத்தால செஞ்சுக்கலாம். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கு, 4 இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சென்னா மசாலா எடுத்து வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச சென்னாவை இதில் போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட தண்ணி விடணும். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதோட சென்னாவோட கலக்கிறதுக்காக. இப்போ குக்கரை மூடி 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுப்போம். இப்போ நம்ம அதுக்குள்ளே எடுத்து வச்ச சாமானை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது 3 தக்காளி எடுத்து வச்சதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி 4 துண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக விழுதாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம எல்லா சாமானையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா விழுந்தாக அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணியே ஊற்ற வேண்டாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியினால் அதுவே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். ஸோ இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ இதை குக்கரில் போட்டு வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து விழுது இதில் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், மிளகாய் தூள், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 minutes. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சென்னா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சென்னா வேக வைக்கும் போதும் உப்பு போட்டுருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது.
நல்லா 5-6 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், சென்னா வந்து நல்லா இப்படி நசிங்கினா நல்ல மைய வருது. இப்போ வேக வச்ச சென்னாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சென்னா ஃபுல்லாக போட்டுட்டோம். அதில் இருக்கிற தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நம்மளுடைய சுவையான சூடான சென்னா மசாலா ரெடி ஆகிடுது. இதை வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். பூரிக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நம்ம தனியாக வேணும்னா ஒரு கப்பில் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கும் சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே ஃபுல்கா வித் குருமா வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இதனோட ஃபைனல் டச்சப்புக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் சென்னா மசாலாவை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனு சுருஸ்வை. தேங்க்யூ, பாய்.